இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் உயிர்த்த கிறிஸ்துவின் அன்பை வல்லமையை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலும் உயிர்த்தெழுதலின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்த பின்பு 40 நாள் அளவும் அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது எல்லாருக்கும் ஆறுதலாகவும் திடப்படுத்துகிறவராகவும் சமாதானம் தருகிறவராகவும் அவர் காணப்பட்டார். அப்போ அவர் உயிர்த்து பரமேறிய பிறகு நமக்கு அருளி செய்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, அவர் உயிர்த்து பரமேறியதினால் நமக்கு பரிசுத்த ஆவியை அருளி செய்தார் என்று பார்க்கிறோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்றார். பிரியமானவர்களே, அவர் மரிப்பதற்கு முன்பு சீஷர்களிடத்திலே அவர் உபதேசிக்கும் பொழுது அநேக முறை சீஷர்களிடத்திலே சொல்லியிருக்கிறார், நான் என் பிதாவினிடத்தில் நான் ஏறி போவேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று. அப்படி சொல்லும் பொழுதுதான் நான் போவேன், ஆனால் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கிறவராகிய தேற்றரவாளனை உங்களுக்கு தரும்படியாக நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கக்கூடிய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று. அவர் உயிர்த்த பொழுது அவர் மகதலேனா மரியாளை சந்திக்கிறார். அப்பொழுது தன்னுடைய சீஷர்கள், இங்கே எருசலேமிலே தங்கி இருங்கள், அப்பொழுது நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்தாவியை உங்களுக்கு அருளி செய்வேன். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள மட்டும் எருசலேமை விட்டு புறப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல அந்த சீஷர்கள் இருக்கும் பொழுது அந்த பெந்தைகொஸ்தே நாளிலே பரிசுத்தாவியானவர் அருளப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுதலினால் அந்த பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை என்றென்றைக்கும் இருக்கும்படியாக அவர் அருளி செய்தார் என்று பார்க்கிறோம். அந்த பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது அவர் பேதுரு சொல்கிறார், யோவேல் தீர்க்கதரிசியில சொன்னது போல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி அவர் பரிசுத்தாவியை அருளி செய்தார். பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், யூதேயாவிலும், சமரியாவிலும், உலகில் கடைசி பரியந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பரிசுத்தாவி அருளி செய்தார். அவர் உயிரோடு இருக்கும் நாட்களிலே சீஷர்களுடைய போதிக்கும் பொழுது இப்போ அந்த பரிசுத்தாவி அருளி செய்கிறது அவரோடு வாழ்ந்த சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்க முடியாது. சதா காலத்தில் இன்றைக்கும் நம்மை நடத்துகிறவர் பரிசுத்தாவியானவர் தான். அப்போ அந்த பரிசுத்தாவியானவரை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறார். யோவானுடைய சுவிசேஷத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், 37ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை, பண்டிகையின் கடைசி நாளிலே அவர் நின்று சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவனா, அந்த ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்தாவியை குறித்து சொல்லுகிறார். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் பரிசுத்தாவியை குறித்து சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கும் நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் அந்த உயிர்த்த இயேசு நமக்கு அருளி செய்த அந்த பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சீஷரிடத்தில் அந்த பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது அவர் என்ன நமக்கு காரியங்களை செய்வார் என்றும் இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றார். அவர் உங்களுக்கு போதிப்பார். அநேக உபதேசங்களை இயேசு கிறிஸ்து சொல்லி இருந்தார், ரட்சிக்கப்படுவதற்கு, பரலோக ராஜ்யத்தை குறித்து. ஆனால் சீஷர்கள் அந்த நேரத்திலே கேட்கிறார்கள், ஆனால் என்ன செய்கிறார்கள், அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அப்போ என்ன சொல்றாரு, உங்களுடைய பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது உங்களுக்கு போதித்து அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் என்று சொல்கிறார். இன்றைக்கும் அவர் நமக்கு போதித்து அவருடைய சத்தியங்களை நமக்கு நினைப்பூட்டுகிற ஆவியானவராக இருக்கிறார். இப்போ நம்முடைய பலவீன நேரங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறார். என்ன பலவீனங்கள் சொல்லும்போது, சில பாவங்களை குறித்து, நாம் விட முடியாத பாவங்களை குறித்து நாம் வருத்தப்படும் பொழுது ஆவியானவர் தாமே நமக்கு உதவி செய்து
அந்த பாவத்திலிருந்து, அந்த பலவீனத்திலிருந்து விலக உதவி செய்கிறார். சரீர பலவீனம் இல்லை, ஆவிக்குரிய பலவீனத்தில் இருந்து நமக்கு விதவ அந்த ஆவியானவர் உதவி செய்கிறார். நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்க பொழுது அவரே வாக்கு கடங்கா பெருமுச்சோடு வேண்டுதல் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் விசுவாசித்து நம்மரை வாஞ்சிக்கிறோமோ, ஒருவன் தாகமா இருந்தால் இடத்தில் வரக்கடவன் என்று சொன்ன போல விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறார். அவர் வந்து நம்மை போதித்து நம்மை நடத்துவார். இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்கிறார். ஒருவன் பாவம் செய்யும் பொழுது இது பாவம் என்பதை ஆவியானவர் அவர் உள்ளத்தில் இருந்தால் கண்டித்து உணர்த்தி அந்த பாவத்தில் இருந்து, அந்த பலவீனத்தில் இருந்து நாம் விடுதலை பெறவும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மை போதித்து வழி நடத்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் வரும் பொழுது, அவர் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் பலனடைவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த உயிர்த்த இயேசு உயிர்த்து எழுந்ததினால் நமக்கு அருளி செய்கிற அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உயிர்த்த கிறிஸ்து நாம் உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவருடைய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் அனுப்பியிருக்கிறார். நான் போவேனே ஆனால் அவரை உங்களுக்கு அனுப்புவேன், நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று எழுதியிருக்கிறது. நமக்கு உதவி செய்வார், நம்மை பலப்படுத்துவார். அந்த சீஷர்கள் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகும் அவர்கள் பின்வாங்கி செல்கிறவர்களாக காணப்பட்டார்கள், சோர்ந்து போனவர்களாக காணப்பட்டார்கள், அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். பயந்தோர் பேசுவதற்கு கூட, இயேசுவை குறித்து அவர் உயிர்த்ததை குறித்து பேசுவதற்கு கூட பயந்தவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் அந்த பெந்தைகொஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்ட பின்பு பேதுரு எழுந்து நின்று அவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை குறித்து திடமாய் அவர் பிரசங்கம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். அதனால அநேகர் இயேசுவை அறிந்து கொண்டார்கள், விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் உயிர்த்தெழுதலினால் அவர் பரமேறிய பின்பு நமக்கு அந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அருளி செய்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று, தேவனே கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆவியானவரை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபையை தேவன் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் மரித்து உயிரோடு சதா காலம் இருக்கிறீரப்பா. நீர் உயிரோடு எழுந்து உடைய தேற்றவாளனாகிய பரிசுத்தாவே எங்களுக்கு அருளி செய்து எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து நீர் வழி நடத்தி வருகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒரு காலம் உடைய ஆவியானவருடைய ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் பலத்தையும் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு அனுதினமும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட வாசமா இருக்க முடியாது எங்களை வாஞ்சித்து நாடி தேட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவார் சொன்னபடி ஆண்டவரே, ஒருவன் தாகமா இருந்தால் இடத்திலே வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னபடி ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து அந்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு இந்த நாட்களிலே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமை 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 மகிமை